வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்க கஸ்டம் எரர் ஹேண்டலிங் தாங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, ட்ரை எக்ஸப்ட் கான்செப்ட் மூலயமா நம்ம வந்து எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஓகே, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்டெக்ஸ் எரர். ஓகே, நம்ம வந்து வேல்யூ வந்து மிஸ்டேக்காக கொடுத்தோம்னா மட்டும்தான் எரரை வந்து த்ரோ பண்ணோம். ஓகே, கஸ்டம் எரர்னா எப்படின்னா லைக் யூசர் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு மினிமம் நான் சொல்கிறேன் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஓகே, 6 கேரக்டர்ஸ் இல்லைனா அவங்களுக்கு வந்து த்ரோ பண்ணு, எரர் வந்து த்ரோ பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, பட் மிஷினுக்கு வந்து தெரியாது அது 6 கேரக்டர்ஸ் இருந்தால் எரர் த்ரோ பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா 6 கேரக்டரோ இல்லை மோர் கேரக்டரோ மிஷினுக்கு வந்து அது எரர்னு தெரியாது. பட் நம்ம கஸ்டமாக ஆஸ் அ டெவலப்பராக ஓகே கம்பெனியோட ரூல்ஸ் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாஸ்வேர்டுக்குன்னு ஒரு ரூல்ஸை செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது மீட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் எரர்ஸ். ஓகே, இந்த கஸ்டம் எரர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் சைன் அப். ஓகே, சைன் அப்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் பாஸ்வேர்டுன்னு ஓகே ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் ஓகே நான் செக் பண்ணுறேன். இஃப் லென்த் ஆஃப் பாஸ்வேர்ட் ஓகே length of password greater than or equal to minimum 6 characters or 8 characters. ஓகே, இதை மீட் பண்ணல அப்படின்னா print இது இந்த 8 characters அது மோர் இருந்தால் அவங்களுக்கு வந்து you have strong password. ஓகே, எல்ஸ் ஓகே எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா print please provide at least 8 character, minimum 8 characters. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய லாஜிக். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நான் இப்போ வந்து நான் வந்து இந்த சைன் அப் ஓகே நான் என்ன கொடுக்குறேன், ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, லைக் விஜா குயிக் how many characters it is 4 ஓகே 8 characters இருக்குது மினிமம். ஓகே, நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். You have strong password. Okay, so suppose I give Vijay only please provide at least 8 character. Okay, இது வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, பிரிண்ட் பண்ணுது. பட் இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு எரரை எப்படி த்ரோ பண்ணுறது? ஓகே, எரர் எப்படி த்ரோ பண்ணுறதுன்னா ஓகே ஜஸ்ட் புட் ரைஸ் okay short password error. Okay, then okay we have to provide this here we can put print. Okay, so now I'm execute name error. ஓகே, இப்போ பாருங்க எனக்கு வந்து நேம் ஷார்ட் பாஸ்வேர்டு எரர் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகே, நம்ம வந்து டிஃபைன் பண்ணல, ஸோ மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கான ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஓகே ஷார்ட் பாஸ்வேர்டு எரர் ஜஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ஷன் ஓகே கோட் பாஸ். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஷார்ட் பாஸ்வேர்ட் எரர்னு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண ஒரு கஸ்டம் ஓகே இந்த மாதிரி கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கான ஒரு கஸ்டம் ஒரு எரரை த்ரோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரைஸ்ன்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தென் இது வந்து ஷார்ட் பாஸ்வேர்டு எரர்ன்றது வந்து இந்த எரருக்கான த்ரோ பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸோட நேம். ஓகே, ஸோ இது இல்லாமல் நான் நார்மலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண முடியும். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏன்னா ஆல்ரெடி வந்து இன்பில்டாக நமக்கு ஒரு சில எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்லாம் இருக்குது. ஓகே, இஃப் எக்ஸ் greater than 100, okay, or else rise value error. Okay, value must be minimum 100. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 56. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்க. ஓகே, code was executed. Okay, but why we don't have any print? Okay, discrete value error. Okay, so minimum must be 100. Okay, x oda value minimum 100 ஆச்சு இருக்கணும். ஸோ லாஸ்ட் டைமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஷார்ட் பாஸ்வேர்டு எரர் கொடுத்துருப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக இல்லை. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் கொடுத்து ஓகே நான் வந்து எரரை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த நான் வந்து சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, இன்பில்டாக இல்லை அப்படின்னா எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் மேனுவலாகவும் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஓகே இந்த ஷார்ட் பாஸ்வேர்டு எரர் மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு சினாரியோ இருக்கோ அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதை ரைஸ்ன்னு கொடுத்து அதுக்கு பக்கத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய எரர் என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கஸ்டம் எரரை கிரியேட் பண்ணணும். ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ கஸ்டம் எரர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கஸ்டம் எரர்ஸ் டைப்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே நீங்கள் கூகுளில் போயிட்டு டைப் பண்ணிங்களே இந்த பைத்தானில் இருக்கும். ஓகே, பில்டின் எக்ஸப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளார போனீங்கன்னா அவைலபிள் ஆப்ஷன்ஸ், ஓகே பில்டின் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பஃபர் எரர், லுக்கப் எரர், ஓகே அசர்ஷன் எரர், கான்ட்ரிபியூட் எரர், ஓகே அண்ட் EOF எரர், ஜெனரேட்டர் எரர் எக்ஸிஸ்ட், இம்போர்ட் எரர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் எரர், நேம் எரர், ஓகே ஸோ அவுட் ஆஃப் மெமரி, OS எரர், இந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஓகே கஸ்டம் எரர்ஸ் டைப்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இங்கே வரும் பில்டின் எக்ஸப்ஷன் வரும். ஓகே, இதுக்குள்ளார போயிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் எரர்ஸ் இருக்கும். ஓகே, பில்டினா சப்போஸ் உங்களுக்கு பில்டின் இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்டமாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸோட நேம் இங்கே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் எரர்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, I hope it clear. If you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching.